Daily. Taste the Daily. அதான் வருமானத்துக்கு அஞ்சலி தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறா. நீங்க கொஞ்சம் பண உதவி செய்றீங்களா? என்ன அவளுக்கு சிபாரிசா? வாயில் ஏதாவது வந்துற போது. அவ செஞ்ச காரியத்துக்கு நான் பணம் அன்பளிப்ப தரணுமா? அவ தான் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டதும் இல்லாம என் மரியாதையும் கெடுத்துட்டு போயிருக்கான். அந்த இலக்கியா என்ன நீ அஞ்சலியோட கூட்டாளி தானே நேருக்கு நேரா கன்ஃபார்மா சொல்றான். இப்பெல்லாம் எனக்கு இந்த வீட்டுல மதிப்பே கிடையாது. அந்த இலக்கியா தான் இந்த வீட்டை நிர்வாகம் பண்றான். வீட்டுக்கு ஒத்து சாவியா அவகிட்ட போயிடுச்சு. நான் இப்போ டம்மியா இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உன் மகன். இங்க பாரு, அஞ்சலி மேல நான் கொலை வெறியில இருக்கேன். இனிமே அவளுக்காக போன் பண்றதெல்லாம் இதோட விட்டு. அம்மா மேடம், பாவம் அஞ்சலி, கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். கருணை காட்டி தான் அவளுக்கு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவ என்ன நம்பாம கழுத்தறுத்துட்டா. இங்க பாரு, அஞ்சலி உன் பக்கத்துல தான் இருக்கான்னு நல்லா தெரியும். அவளை நல்லா கேட்டுக்க சொல்லு. நான் எதிரிய கூட மன்னிச்சிருவேன். ஆனா கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவளை மன்னிக்கவே மாட்டேன். வெய் போனே. கட் பண்ணிட்டாங்கடி. எல்லாரும் என்ன கழட்டி விடுறாங்களா? விட மாட்டேன். மேடம், பில் மேடம். கேஷா கார்டா மேடம்? கார்டு. ஓகே மேடம், கொடுங்க மேடம். மேடம், பின் நம்பர். ஓகே மேடம். மேடம், கார்டு டிக்ளைன் வருது மேடம். டிக்ளைன்டா? ஆமா மேடம். நல்லா பாருங்க. பாத்துறேன் மேடம். வேற கார்டு வச்சிருக்கீங்களா? கிரெடிட் கார்டு இருக்கு. ஒரு நிமிஷம் கொடுங்க மேடம். இந்தாங்க. இந்தாங்க மேடம். ஓகே மேடம். அம்மா, இந்த டெபிட் கார்டு அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருந்துச்சுமா. ஏன் டிக்ளைன் ஆச்சுன்னு தெரியல. அதான் இந்த கார்டு இருக்குல்ல. மேடம், இந்த கார்டும் டிக்ளைன் ஆயிடுச்சு மேடம். என்னது? குடுக்குற கார்டு எல்லாத்துலயும் காசு இல்லைன்னா எப்படிங்க? உங்க மிஷின் ஏதாவது ரிப்பேரா இருக்கும், நல்லா பாருங்க. சரிங்க மேடம், நான் செக் பண்றேன். என்னடி தெரியல. மேடம், எங்க மிஷின் நல்லா இருக்கு மேடம். உங்க கார்டு தான் பிளாக் ஆயிருக்கு. பிளாக் ஆயிருக்கா? எப்படி பிளாக் ஆகும்? என்னது? என்ன ஆயிருக்குன்னு புரியலையே. ஓ, எல்லா கார்டையும் பிளாக் பண்ணிட்டாங்களா? பிளாக் பண்ணிட்டாங்களா? யாருடி? எல்லாம் அந்த கார்த்திக் தான். என்ன துரத்தின கையோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டான். மா, கார்த்திக் ஒரு முட்டாள்மா. அவனுக்கெல்லாம் அந்த விவரமே பத்தாது. இந்த இலக்கியா இருக்கால, அவதான் அவங்கிட்ட சொல்லி கார்டை பிளாக் பண்ண வச்சிருக்கா. நான் அந்த வீட்டோட ஒரு பைசா கூட அனுபவிக்க கூடாதுன்னு அவ இப்படிலாம் செஞ்சிருக்கா. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவள. மேடம், பில்லுக்கு பணம்? அது நாங்க கேஷ் கொண்டு வரல. இந்த கார்டை நம்பி வந்துட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. போயிட்டு நாளைக்கு வந்து பணத்தை கொடுத்துறோம். என்ன மேடம், விளையாடுறீங்களா? எத்தனை பேர் இது மாதிரி கிளம்பிருக்கீங்க? வர வேண்டியது, நல்லா வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது, கடைசியில காசு இல்லைன்னு ஏமாத்த வேண்டியது. ஹலோ, மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன். நாங்க சிட்டிலே பெரிய பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்தோட மருமகனா. மிகப்பெரிய பிசினஸ்மேன் கார்த்திக்கோட வைஃப். வீட்ல எல்லாம் கோடி கணக்குல கொட்டி கிடக்கு. யாரு கிட்ட? குட்டி கணக்குன்னு சொல்றீங்க, ஆனா கையில காசு இல்லைன்னு சொல்றீங்க. கார்டும் பிளாக் ஆயிருக்கு. யாருக்கிட்ட காசு சொல்றீங்க? அது இப்ப பணம் வரலன்னு வைங்க,
2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போலீஸா? யார புடிச்சு கொடுப்ப? எங்க போலீஸ கூப்பிட்டு பார்க்கலாம். நாங்க பார்க்காத போலீஸா? ஓ அப்படியா? இருங்க. சார் 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 ஒரு நிமிஷம். அம்மா கொஞ்சம் பேசாம இருமா. போலீஸ் வந்து சிக்கலாச்சு. உன் புருஷன் நம்மள வீட்லயே விட மாட்டாரு. சார் கையில சுத்தமா பணம் இல்ல. ஒரு நாள் பொறுத்துக்கோங்க சார். நாங்க கண்டிப்பா நாளைக்கு வந்து கேஷ் கொடுத்துறோம். இப்ப பணம் வரல, போலீஸ் வரும். இப்ப எப்படி வசதி? சார் 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 ப்ளீஸ் சார். சார் இந்தாங்க, இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க. நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் இதை வாங்கிக்கிறேன். இப்போ இதை வச்சுக்கோங்க சார். ஏமா, நாங்க என்ன அடை கடையை வச்சிருக்கோம்? ஹலோ, இது கோல்டு தான். வேணும்னா வச்சுக்கோங்க. கேஷை கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம். கேஷ் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி, நீங்க கொடுத்துட்டு போங்க. கேஷ் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. மானமே போயிடுச்சு. இந்த இலக்கிய கார்த்திகை வச்சு என்ன செல்ல காசாக்கிட்டா. வாமா போலாம். Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.